ஹாய், இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணோம். பட் ஆப்ஷன்ஸில் நான் ப்ராஃபிட்டபுளாக இல்லை. பட் எனக்கு வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியல, அந்த அர்ஜை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சிராதாவோட கன்சோல் போய்க்கோங்க. கன்சோலில் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு இந்த செக்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த சைடில் இந்த செக்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும், கில் ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கில் ஸ்விட்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்எஸ்சி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சியோட ஸ்டாக் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. பட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கில் ஸ்விட்ச் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ, எந்த செக்மெண்ட் தேவையில்லையோ அந்த ஸ்விட்சை வந்து நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம் இந்த ஸ்விட்சை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸ்க்கு நீங்களாக நினச்சா கூட இதை வந்து ஆன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஃபீச்சர் சரோதாவில் இருக்குது, நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பிகாஸ் நானும் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். ஸோ ஈக்விட்டியில் நல்ல ப்ராஃபிட் வருங்கிற பட்சத்தில் நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆஃப் பண்ணுறது வெரி சிம்பிள். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது பிஎஸ்சி ஈக்விட்டி வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆஃப் கொடுத்துட்டு எனேபிள் கொடுத்தீங்கன்னா இதில் கன்ஃபர்மேஷன் கேட்குது. நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸ்க்கு உங்களால் எந்த ஆர்டருமே, உங்களோட ஜிடிடி ஆர்டர் எந்த ஆர்டரும் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸுக்கு இந்த செக்மெண்ட் பிஎஸ்சி ஈக்விட்டி செக்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆஃபில் தான் இருக்கும் அப்படின்னு கேட்குது கன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸுக்கு நீங்களாக நினச்சா கூட ஆன் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற அர்ஜாக இருக்குது, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை, எனக்கே தெரியுது நான் ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங் ட்ரேடிங் செஷன் முன்னாடி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாக நினச்சா கூட ஆன் பண்ண முடியாது நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸ். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணிட்டோம் ஒன்று, எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். திரும்பி இந்த கன்சோலுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் போய்ட்டு செக்மெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இதை ஆன் பண்ணி காமிக்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு செக்மெண்ட் டீஆக்டிவேட்டடாக இருக்க செக்மெண்ட் ஆன் பண்ணும்போது மொபைலுக்கு இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் மொபைலில் இமெயிலான்னு செலக்ட் பண்ணிட்டு இங்கே உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து என்ட்ரு வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஜஸ்ட் கோ டு சரோதா கன்சோல், அக்கௌண்ட்ஸ், செக்மெண்ட்ஸ், கில் ஸ்விட்ச். எந்த செக்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து கில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி, கரன்சி, ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அக்கௌண்ட்டில் நான் வந்து ஈக்விட்டி மட்டும்தான் ட்ரேட் பண்ணோம். ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம